ரெட்ரோ ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது, இந்த 2025 மார்ச் மாதம் சனி பயிற்சி நடந்தது. மார்ச்சுக்கு அப்புறம் சனி பகவான் ஏப்ரல்லே ஒரு நிறைய சேஞ்சஸ் பண்ணார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா குரு பயிற்சி மே மாதத்தில் 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியை விட்டு மிதுன ராசிக்குள்ளே பயணித்தார். எதிர்பார்த்த பயிற்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி. இந்த ராகு கேது பயிற்சி அதே மே மாதத்திலே நடைபெற்றது. 2025 4 கிரகங்களின் பயிற்சி நடந்தது. ஸோ இந்த 4 கிரகங்களின் பயிற்சி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 வருடத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும். இல்லைன்னா எப்போயுமே 2 கிரகங்கள் பயிற்சி மட்டும்தான் நடக்கும். ஸோ இந்த வட்டம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக 30 வருடத்துக்கு ஒருக்க என்ன பண்ணுறாங்கன்னா, கிரகங்கள் அத்தனை விதமான ராசிகளுக்கும் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க. இந்த 2025 ஜூனுக்கு அப்புறம் நடக்கப் போகின்ற உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதை நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். வாங்க உங்களுடைய ராசிக்கான பதில்களை பார்க்கலாம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு எப்பொழுதுமே சிரித்த முகத்துடன் இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய கவலைகளையும் தன்னுடைய கஷ்டங்களையும் மனதுக்குள்ளே வைத்துக்கொண்டு மற்றவர்களிடம் சிரித்த முகத்துடன் செயல்படக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு சனி பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ குரு பகவான் பார்த்திங்கன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போயிருக்கிறார். கேது பகவான் பார்த்திங்கன்னா ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 4க்கு வந்திருக்கிறார். அதே போல் ராகு பகவான் ராசிக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். ஸோ இந்த கிரகங்களுடைய அமைப்புகள் ரீதியாக இந்த கிரகங்கள்லாம் பயிற்சி ஆகிட்டாங்க. இந்த பயிற்சிக்கு அப்புறம் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, இந்த கிரகங்கள் அனைவருமே உங்களுடைய வாழ்க்கையை ஒரு நல்ல விதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக செயல்படுத்த போகிறாங்க. மன அழுத்தம், போராட்டம், நினச்ச விஷயங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டேன், வேலையை விட்டு நின்றுட்டேன். கடந்த காலங்களில் நீங்கள் உங்களுக்கு நடந்த விஷயங்களை சில விஷயங்கள் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை சொல்லிடுறேன். நிறைய விஷயம் ஃபுல்லாமே நம்ம சொல்கிறாங்க. அந்த ராசி பலனில் ஒரு ரிஷபராசிக்கு மட்டும் ஒரு 25 நிமிஷம் பேச வேண்டியிருக்கும். ஸோ அப்படி பேசுனா உங்களுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. அதனால தான் என்ன சொல்கிறேன், ஒரு ஷார்ட்டாக சொல்கிறதா இருந்தால் மன அழுத்தம் அந்த அளவுக்கு உங்களுக்கு மன அழுத்தம். எதையுமே உங்களால் நினச்ச விஷயத்தை நினச்ச மாதிரி செய்யவே முடியலை. ஒரு போராட்டத்தை சந்திச்சிங்க. ராசியில் குரு உட்கார்ந்தார், அது ஓகே தான். ஆனால் குரு அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை என்ன பண்ணார்னா, எதையுமே செய்யும்போது ஒரு நிதானமாக செய் அப்படின்னு இண்டிஷன் சொல்லி டோட்டலாகவே உங்களுடைய வேகம் குறைஞ்சிருச்சு. அதே போல் கேது 5ஆம் இடத்துலேருந்து அமர்ந்து என்ன பண்ணார், மனசுக்குள்ளே ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தார். சில நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு வேலையில் இடமாற்றத்தை கொடுத்துருப்பார். டிசம்பர் எண்டுக்கு அப்புறம் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களாம் வேலை இருக்கா இல்லையானே தெரியல, வேலையை பார்க்கவா வேண்டாமான்னு தெரியல, தொழிலில் நடத்தவா வேண்டாமான்னு தெரியலங்கிற நிலைமைக்கெல்லாம் வந்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் கடந்த காலங்களில் உங்களுக்கு கிரகங்கள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு தாக்கம். அதாவது என்ன சொல்லுவோன்னா, கனவுல கூட தூக்கம் வர மாட்டேங்குது. அதாவது நிம்மதியான தூக்கம் இல்லைங்க, கனவே இல்லைங்க. கனவுல கூட நான் ஏதோ போராடுற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் அப்படிங்கிற சூழ்நிலை தான் நீங்கள் சந்திச்சிங்க. ஸோ அந்த நிலையை மாற்றி அமைக்க கிரகங்கள் உங்களை ஒரு வலிமைப்படுத்தக்கூடிய செயல்பாடாக செயல்படுத்த போகுது. கேது பகவான் ஒரு மிகப்பெரிய அழுத்தத்திலிருந்து உங்களை ரிலீஸ் பண்ணிட்டார். மனசுக்குள்ள இந்த கவலையை நீக்கி விட்டார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஒரு கிரக நிலையில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் நடந்தது உண்மை என்றால் உங்களுடைய ஃபீட்பேக்காக கீழே கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கொடுங்க. இனிமேல் நடக்க போகிறது என்ன? பொருளாதாரத்தில் ரிஷபராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைப்பதற்கான ஒரு ஆண்டாக இருக்குது. அதாவது இந்த காலத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்துனீங்கன்னா இனி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 வருட காலங்களுக்கு கவலை இல்லாமல் வாழலாம் அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு தான் பொருந்தும். அந்த அளவுக்கு நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். நீங்கள் அதை சரியாக பயன்படுத்தணும், அதான் முக்கியம். ஸோ 2வது பார்த்திங்கன்னா, வேலையில் இடமாற்றம் உறுதியாக உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ வேலையில் இடமாற்றம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க, எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க. வேலையில் இடமாற்றம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு வழிபாடு எடுத்துறேன். ஓகேவா? ஸோ வேலையில் இடமாற்றம் எதிர்பார்க்குறேன்னு நினைக்கிறவங்க ஒன்றுமே யோசிக்க தேவையில்லை.
ஆட்டோமேட்டிக்காக கிரகம் அதோடைய கடமையை செய்துவிடும் என்பது உண்மை. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு சனி பகவான் 11 அமர்ந்திருக்கிறாரே, அப்போ லாப சனியாக அமர்ந்திருக்கிறாரே, மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துருவாரா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கலாம். உறுதியாக கொடுப்பார். வீடு கட்டணும்னு முயற்சி எடுத்து அந்த வீடை கட்ட முடியாமல் ஏதாவது நின்றுச்சு, நான் வீடு கட்ட பாதியோடு நின்றுச்சுங்க, என்னால் அந்த வீடை கட்ட முடியல, வீடை கட்டிடுவேனாங்கிற ஒரு தயக்கம் கூட வருதுன்னு நினச்சிங்கன்னா, ரிஷபராசி என்பர்கள் புதிய வீடு மனை கட்டுவதற்கான யோகம் உண்டு. உங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில், அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். அம்மாவுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏதேனும் இருந்தால் அந்த கருத்து வேறுபாடுலேருந்து நீங்கள் விலகி நல்ல ஒரு மாற்றத்தை சந்திப்பீங்க. இன்னொரு விஷயம் இருக்கலாம், ரிஷபராசி என்றாலே அம்மா பிள்ளைன்னு சொல்லலாம். அம்மா மேலே அவ்வளோ ஒரு உயிராக இருப்பாங்க. என் அம்மா தாங்க உலகம். இதை வந்து ரிஷபராசிக்கு அக்யூரேட்டாக சொல்ல முடியும். ஏன்னா அம்மா தான் உலகம். என்னுடைய அம்மா சொன்னால் தான் நான் கேட்பேன். ஏதாவது ஒரு 35 வயசு கடந்தால் கூட ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக வருதுன்னா, இருங்க நான் அம்மாட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்லட்டுமா, எங்கள் அம்மாட்ட கேட்டுட்டு அம்மா ஓகேனா பண்ணிடுவேன். ஸோ இந்த வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் ரிஷபராசிக்கு இயற்கையாகவே உண்டு. அம்மா மேலே அளவு கடந்த பற்று. ஆனால் அம்மாவுக்கு பல நாட்களாக கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 வருஷமாக நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை, அம்மாவுக்கு அதிகமான மன அழுத்தம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையெல்லாம் கடந்த காலங்களில் நடந்துச்சு. ஸோ இனிமே அம்மாவுக்கு ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பீங்க. கேது நாளில் உட்காந்துருக்காரே, அம்மாவுக்கு ஏதாவது பாதிப்பை கொடுத்துருவாரான்னா, அம்மாவை விநாயகர் வழிபாடை ரெகுலராக பண்ண சொல்லணும். அந்த பாதிப்புலேருந்து வெளியே வந்துடலாம். விநாயகரை என்னை காப்பாற்றுன்னு சொல்லி உங்களுடைய அம்மாவை நீங்கள் மனசார வழிபாடு சொன்னீங்கன்னா அம்மாவுக்கு பெரிய பாதிப்பு வராது என்பது கிரக ரீதியான உண்மை. அதுக்கு அடுத்தபடியாக திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. அதேபோல் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு பெண்களுக்கு விரைவில் திருமணம் முடிவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. இவ்வளவு நாளாக வரன் பார்த்து ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி தட்டி போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, கட்டாயமாக உங்களுக்கான ஒரு வரனை கிரகங்கள் ஒரு நல்ல வழியில் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய உறவின் மூலமாகவோ நண்பர்கள் மூலமாகவோ உங்களுக்கு ஏற்ற ஒரு வரன் கிடைப்பதற்கான பாக்கியம். சனி பகவான் நிறைய மாற்றத்தை கொடுக்கார். ஆனால் ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். ஸோ 10இல் அமர்ந்து வந்து பார்த்திங்கன்னா புதிய தொழில் இயக்கத்தை உருவாக்க போகிறார். அவர் பிரம்மாண்டத்தை நோக்கி பயணிப்பார். பெரிய தொழிலாக பண்ணு, ஒரு மிகப்பெரிய தொழிலை பண்ணு ஒரு அப்ளிகேஷன் வரும். ஆனால் குரு என்ன பண்ணுவார்னா, நீ இந்த தொழிலை கரெக்டாக பண்ணணும்னு ஒரு தன்னுடைய பார்வை மூலமாக அதை உங்களுக்கு இன்டியூஷன் பண்ணுவார். ஸோ அந்த வேலையை அந்த தொழிலை நீங்கள் சிறப்பாக செஞ்சீங்கன்னா பொருளாதாரத்தில் தடை இல்லாத சூழ்நிலையை நீங்கள் சந்திப்பீர்கள் என்பது உண்மை. குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை இருக்கும், மன மகிழ்ச்சிகள் இருக்கும், நிம்மதியான தூக்கம் இருக்கும், துயரங்கள் இல்லாமல் ஒரு சிறப்பான தன்மையை நோக்கி பயணிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இவ்வளோ விஷயங்கள் ரிஷபராசிக்கு கிடச்சிருமா, உண்மையில் நாங்கள் சந்தோஷமாக இருந்துருவோமா அப்படிலாம் நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஸோ 100% கோச்சார கிரகங்கள் ரீதியாக உங்களுக்கு வாய்ப்புகளை அள்ளி கொடுக்க அவங்க ரெடியாக இருக்காங்க. நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கவனமாக செய்யணும். என்னென்னா, ரிஷபராசிக்காரங்க கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2 வருட காலங்கள் உங்களை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். பக்குவப்படுத்தி கொள்ளணும்னா யாருடைய பேச்சையும் அதிகமாக கேட்கக்கூடாது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் மனசார ஏற்றுக்கிட்டு உங்களுக்கு இஷ்ட தெய்வமான தெய்வத்தை மேலே நம்பிக்கை வச்சு அவங்க மேலே முழு நம்பிக்கை வச்சு நீங்கள் செய்யணும். அதை விட்டுட்டு நண்பர் சொன்னார் செஞ்சேன், என்னுடைய உறவுலேருந்து ஒருத்தவங்க சொன்னாங்க செஞ்சேன்னு சொல்லி ஏகாந்த கொண்டும் செய்யக்கூடாது. அதே போல் தவறான ஒரு கான்டாக்ட், தவறான நபர்கள் மூலமாக ஏதாவது கான்டாக்ட் வருது, இல்லை தவறான நபர்கள் உங்களை வழிநடத்த வந்துட்டாங்கன்னா அவங்கள விட்டு வெளியே வந்துடணும். ஏன்னா சனி பகவான் உங்களை கண்காணிச்சிக்கிட்டே இருக்கார். உங்களுடைய ராசியை தான் முதல் பார்வையாக 3ஆம் பார்வை மூலமாக பார்க்கார். ஸோ அப்போ தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கக்கூடாதுன்னு நினச்சா மற்ற நபர்கள் கொடுக்கும் தவறான ஐடியாவை எக்காரணத்தை கொண்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பது உண்மை. ஸோ 8ஆம் இடத்த குரு உங்களுடைய 8ஆம் இடத்த குரு தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக பார்க்குறனால நீங்கள் செய்யாத தப்பு, செய்யாத பிரச்சனை, என்னன்னே புரியாத பிரச்சனை அப்படிலாம் உங்களுக்கு கடந்த காலங்களில் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டு வெற்றி காண்பதற்கான அமைப்பு, திடீர் யோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு, மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு
இந்த கிரக பயிற்சிகள் நடைபெற்ற பிறகு கிட்டத்தட்ட ஜூன் மாதத்துக்கு துவக்கத்திலேருந்து மூன்று கிரகங்களுமே பயிற்சி ஆகிட்டாங்க. ஸோ அதற்கு பிறகு என்ன வழிபாடை ரெகுலராக பின்பற்றலாம், ஒரு 2 வருஷத்துக்கு என்ன வழிபாடை ரெகுலராக பின்பற்றலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முடிஞ்சளவு வாராகி அம்மனை வழிபாடு செய்யுங்க. வாராகி அம்மனை முழுமையாக கைப்பற்றிக்கிட்டீங்க, நீ தான் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கணும் தாயே அப்படின்னு சொல்லி மனசார வழிபாடு செய்தீர்கள் என்றால் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் நீங்கள் சந்திக்க முடியும் என்பது கிரக ரீதியான உண்மை. நேயர்களே, இவ்வளவு நேரம் பொறுமையாக நான் பேசின உங்களுடைய ராசிக்கான பலன்களை கேட்டீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதில் ஒரு விஷயத்தை நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இது கோச்சார கிரகங்களால் ஏற்படுகின்ற செயல்பாடுகள், மாற்றங்கள், முன்னேற்றங்கள், கவனம் என்ற விஷயத்தை சொல்லியிருக்கோம். இது பொது பலன் தான். மொதல் விஷயம் தான், பொது பலன் தான். உங்களுடைய லைஃப்பில் ஒரு 20% பூஸ்ட் ஆஃப் எனர்ஜி, அவ்வளோதான். இதை தவிர்த்து உங்கள் லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆயிருமா, மிகப்பெரிய பணக்காரன் ஆயிடுவேனா, மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவேனா, எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நீங்கள் கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகமோ, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச விஷயங்களாக நடக்கக்கூடிய யோகங்களும் இருக்கா, முன்னேற்றங்கள் உண்டா அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை தான் செக் பண்ணணும். உங்கள் சுய ஜாதக ரீதியாக, லக்ன ரீதியாக, தசாபுத்தி ரீதியாக என்ன நடக்கு, என்னென்ன மாற்றங்கள் உண்டு, என்னென்ன வழிபாடு செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டு, என்ன பரிகாரம் பண்ணால் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம் உண்டு என்பதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. முன்பதிவு வாங்கினவங்களுக்கு கட்டாயமாக குறிப்பிட்ட டயத்தை உங்களுக்கு ஒதுக்கி உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். ஸோ இதை தவிர்த்து இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக ஜோதிடம் கற்றுக் கொடுத்துருக்கோம். யாருக்கெல்லாம் ஜாதகம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும் ஆசையும் இருக்கிறதோ அவங்க எல்லாமே கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடலாம். உங்களுக்கு கூகுள் மீட் மூலமாக ஜாதக பலன் மற்றும் ஜோதிடம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும். விருப்பப்படுறவங்க கட்டாயமாக கூப்பிடுங்க. வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பான நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். மேலும் இந்த நம்மளுடைய யூடியூப் சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.